வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரோட்டு கடையிலலாம் ரொம்ப ஃபேமஸான சட்னிங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச உடனே 8 பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு, நான் வந்து ஒரு 200 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்குங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா அப்படியே கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். செவக்க வதக்கிடாதீங்க. செவக்க வதக்குனீங்கன்னா இனிப்பாயிடும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு, இதுக்கு நம்ம வந்து ஒரு கைப்பிடி ஃபுல்லாக பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி ஊற்றி இந்த சட்னியை நல்லா தண்ணியாக இருக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கலந்து வச்சுக்கிட்டிங்கங்க. தண்ணியாக இருந்தால் தான் இந்த சட்னி சாப்பிட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு கடாயில் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சோன்னே இந்த சட்னியில் போட்டு கலந்து வச்சுடுங்க. நல்லா பஞ்சு போல் இட்லி கூட சாப்பிட்லாம், தோசை ஊற்றி சாப்பிட்லாம், அடை கூட சாப்பிடக்கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.